ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோல ஒரு சிசாட் கொஸ்டின் 2021ல கேட்டது சால்வ் பண்ண போறோம். இதுவும் ஒரு மல்டிப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின். So let's answer this question. Consider the following multiplication problem. PQ into 3 is equal to RQQ, where PQ are different digits. R is not equal to 0. R value 0 இருந்துச்சுன்னா அது 2 digit value மாறிடும். ஆனா என்ன சொல்லிருக்காங்க, R QQ R is not equal to 0 அப்படின்னா it is a 3 digit value. What is the value of P plus R divided by Q? So இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் என்ன இதான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம PQR இதனோட நம்பர்ஸ் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். So let's solve this. So PQ into 3, this is equal to R QQ. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும்போது நான் சொல்லியிருக்கேன், அதனோட பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா we'll be able to solve. So PQ எப்படி எழுதலாம், 10P plus Q into 3. This is equal to RQQ எப்படி எழுதலாம், 100R plus 10Q plus Q. இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா it is going to be 30P plus 3Q. This is equal to 100R plus 11Q. அப்போ 30P is equal to 100R plus இந்த 3Q அந்த பக்கம் போச்சுன்னா 11Q minus 3Q, it is going to be 8Q. ரைட்? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, சியர் 30P வேல்யூ ஏதோ ஒரு நம்பர், நீங்க அது 1 to 9 எந்த நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட் டிஜிட்ல என்னதான் வரும், 0 தான் வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூனிட் டிஜிட்ல 0 வருதுன்னா ரைட் ஹேண்ட் சைடு என்னதான் வரணும், யூனிட் டிஜிட்ல 0 தான் வரணும். அப்போ இங்க 100 ஆர் நீங்க ஆர் வேல்யூ என்னவா இருந்தாலும் இங்க யூனிட் டிஜிட்ல என்ன வரும், 0 வரும். ஆனா இங்க 8Q 8 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா அங்க நமக்கு யூனிட் டிஜிட் 0 வரும். இங்க 8ல 3 2 இருக்கு, ஒரு 2 ஒரு 5 இருந்தா தான் என்ன அந்த யூனிட் டிஜிட்ல 0 வரும். அப்போ அந்த Q பதிலா நமக்கு என்ன வரணும், இப்ப யூனிட் டிஜிட்ல இங்க 0 வரணும் அப்படின்னா Q வேல்யூ என்னவா இருக்கணும், 5 இருக்கணும். 5 இருந்தா தான் நமக்கு என்ன வரும், ஒரு 0 வரும். ரைட்? அப்போ Q வேல்யூ we are fixing as 5, not fixing, it is 5. ரைட்? அப்போ Q is 5. அப்ப Q5 எடுத்து இதை எழுதுனா எப்படி வரும், so 30P is equal to 100R plus 40. ஏன்னா Q value is 5. 4 into 8 into 5 is going to be 40. Next எல்லாமே multiples of 10. 10 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சிம்பிளிஃபை பண்ணி 3P is equal to 10R plus 4 அப்படின்னு வந்துடும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, PQR டிஃபரெண்ட் டிஜிட்ஸ் தான். அப்போ 1 to 9. ஓகே, R is not equal 0 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல we will start substituting the random values. First R பதிலா 1 எடுக்கிறோம். 1 எடுத்தா என்ன கிடைக்கும், 3P is equal to 10 plus 4, it is going to be 14. அப்படின்னா என்ன வரும், so P is going to be 14 by 3. அப்போ it is 4 point something. ஆனா P வேல்யூ என்னவா வரணும், இட்ஸ் a single digit, பாயிண்ட்ல வரக்கூடாது. அப்போ நமக்கு R வேல்யூ 1 எடுக்கும்போது P வேல்யூ பாயிண்ட்ல வருது. அப்ப இந்த பாசிபிலிட்டி R வேல்யூ 1 கிடையாது. அடுத்து R வேல்யூ will take it as 2. 2 எடுக்கும்போது என்ன வரும், 3P is equal to 20 plus 4, 24. அப்ப என்ன வரும், P value is equal to 24 by 3. So it is going to be what, P value is 8. So P value is 8. Okay, so P value 8, R value 2, and already we have Q value 5. We are able to find. Sir, இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாமா, R வேல்யூ பண்ணி பாருங்க, பட் ஆனா ஆன்சர் வராது. Suppose if we take 3, what will happen, 3P is equal to 30 plus 4, 34. So you'll be getting what, P value in decimal, பாயிண்ட்ல வரும்.
ரைட். அதுக்கப்புறம் இட் இஸ் ஆக்சுவலி வாட் 34/3 தான். 34/3 means 10 point something. It is going for what? 2 digit. நமக்கு p ன்றது சிங்கிள் டிஜிட் தான். So you are getting what? 2 digit. So இதுக்கப்புறம் நீங்க 4 எடுத்தாலோ 5 எடுத்தாலோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு 2 டிஜிட்ல போகும். So it cannot be the answer. Afterwards you cannot take. Right? So the answer is going to be PQ values. P வந்து 8, Q வந்து 5, R is going to be 2. அப்போ என்ன கண்டுபிடிக்கும் நம்ம? P plus R divided by Q. P plus R, it is 10 divided by Q. Q is 5. Answer is 2. So 2 is the answer, option B. Thank you.